யஷ்வந்த் சர்மா, அதாவது நீதிபதி, கோடிக்கணக்கில் வீட்டில் பணம் வச்சுருந்தார். அது தீப்பிடிச்சி எரிஞ்சது. அப்போ தானே அது வெளியில் வந்தது. பணம் ஒரு நீதிபதி 2 லட்சம் சம்பளம் வாங்குகிற நீதிபதிக்கு கோடிக்கணக்கில் வீட்டில் எப்படி பணம் வந்தது, அது லஞ்சம் வாங்கிய பணமா, இதெல்லாம் விசாரித்தாங்க உச்ச நீதிமன்றம். அது லஞ்சம் வாங்கிய பணம் தான் அப்படின்னு தெரிஞ்சது. அப்படியே அமைக்கிட்டாங்க. என்னென்னு கேட்டால் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாட்டு மக்கள் எல்லோரும் கொதிப்பானாங்க. ஊருக்கு பூரா உபதேசம் பண்ணுறாங்களே, குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, அப்படிப்பட்ட நீதிபதிகள் தப்பு செஞ்சால் மட்டும், லஞ்சம் வாங்கினா மட்டும் அவர்களுக்கு தண்டனை இல்லையா? இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா? இந்த கேள்வி மக்கள் மனசில் வந்தது. இன்னமும் பாருங்கள், இப்போ ஒரு புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்துட்டார். மனசாட்சி இருக்கணும்ல, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை பதவி நீக்கம் பண்ணுங்கள். நீங்கள் போலீஸுக்கு ஆர்டர் கொடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தானே உங்கள் நடுநிலைமைத்தன்மைக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எதுவுமே இல்லாமல் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மோடி அரசாங்கம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க. செய்தி வந்துருக்கு. எதுக்கு பார்லிமெண்ட்டில் கூட்டுறாங்கன்னா, யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இந்திய அரசியல் சட்டத்தில் இம்பீச்மெண்ட்டுன்னு இருக்குது. இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை தப்பு செய்கிற பட்சத்தில் பார்லிமெண்ட்டு கூடி அவர்களை பதவி நீக்கம் செய்யும். முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஜட்ஜு இருந்தார், ராமசாமி. அவர் இம்பீச்மெண்ட் இது மாதிரி பண்ணாங்க. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிறையா வந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக யாரையும் பண்ணலை. அதனால் குளிர் விட்டு போச்சு. நம்ம மட்டும் லஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இது எல்லா இதுலேயும் நடக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றத்தில் எல்லா இதுவும் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னை ஒரு பெண் நீதிபதியை மிக மிக நேர்மையானவர் என்று பாராட்டப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் பெண் நீதிபதியை பற்றி கொஞ்சம் விசாரிங்கன்னு கேட்டுக்கொண்டாங்க. அப்போ தான் பார்த்து அவங்க பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்து நானே அதிசயப்பட்டு போயிட்டேன். இவ்வளவு நேர்மையானவர்களும் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடே அவர் 40-50 கோடிக்கு கட்டியிருந்தார். கட்டுறதுக்கு இதெல்லாம் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் இது பண்ணி கொண்டோம். நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீதிபதிகள்னால் நீதியை காக்க வேண்டியவர்களே இப்படி பண்ணுறாங்களே. அதனால் இம்பீச்மெண்ட். யஷ்வந்த் சர்மா கோடிக்கணக்கில் வீட்டில் பணம் வைத்து பணம் எரிந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிபதி மேல் பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. மோடி அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம், மோடி அரசாங்கத்துக்கு லஞ்சம் வாங்கினது மட்டும்தான் குற்றமா? சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தீர்ப்பு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்களையும் பதவி நீக்கம் செய்யுங்க. கவர்னர் சொன்னார் அனுமதி, மசோதாவுக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தார் கவர்னரு. காரணம் படிக்காதவன் வரக்கூடாதுன்னு தான் அவர் கொடுக்காமல் இருந்தார். சும்மா இல்லை, எல்லாம் படிக்காத ஆளுங்கள்லாம் துணைவேந்தரை போடுவாங்கன்னு கொடுக்காமல் இருந்தார். அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணோம், கவர்னருக்கு 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் எல்லாமே, கவர்னர் கொடுக்குற சம்மதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னது. கவர்னரை விட்டுட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்குமே கால நிர்ணயம் செஞ்சது. இதெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. காரணம், கால நிர்ணயம் செய்கிறது, இந்த சட்ட உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, கவர்னர், இதெல்லாம் மாற்றி அமைக்கும் உரிமை பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு. பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து இது 2ஐயும் பண்ணாங்கல்ல, தப்பு தானே? இப்போ ஜனாதிபதி 14 கேள்வி கேட்டார். அவர் கேட்டு 10 நாள் ஆச்சு. இன்றைக்கி வர உச்ச நீதிமன்றத்தை கூட்டினாங்களா? இன்றைக்கி வர உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட பெஞ்சை அமைச்சாங்களா? கண்டுக்கவே இல்லை, தூக்கி போட்டாங்க. ஜனாதிபதி கேட்ட 14 கேள்விக்கு பதில் சொல்வதற்கே முடியாதுங்கிறான். அப்போ எப்படி இவங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம்? மக்கள் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தையே மதிக்காதவர்கள்ட்ட எப்படி வச்சுருக்கலாம்? ஜனாதிபதி தான் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை. ஆனால் ஜனாதிபதியே மதிக்கலை. 14 கேள்விக்கு பதிலே சொல்லலை. இது அவனே கொடுத்துட்டான். அப்போ யஷ்வந்த் சர்மா மாதிரி சட்டத்துக்கு, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட அந்த நீதிபதிகளுக்கு இம்பீச்மெண்ட் ஏன் கொண்டு வரல? பாஜக அரசாங்கத்துக்கு சொல்கிற முதுகெலும்போட அவர்களுக்கும் கொண்டு வாருங்கள்.
நீதிமன்றம் தன் எல்லையை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடையது. முதலையே நீங்கள் ஜல்லிக்கட்டுலேயே சுதாரிச்சிருக்கணும். எதையுமே நடத்தாடான்னாங்க, அப்போவே சுதாரிச்சிருக்கணும். சட்டத்தை மாற்றி இது பண்ண. இப்போ தீபாவளிக்கு வெடிக்காடாங்கிறான் அங்கே உக்காந்துக்கிட்டு. எவனை பற்றியும் கவலை இல்லை, தொழிலாளன் பாவான எவனை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது காலத்தின் கட்டாயம், போடணும். அதனால் மோடி அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது, யஷ்வந்த் சர்மா ஊழலில் சம்பந்தப்பட்ட யஷ்வந்த் சர்மா மீது நீங்கள் பார்லிமெண்ட்டை கொடுக்கவும், அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்த கவர்னரின் சம்மதத்தை இவர்களே கொடுத்து சட்டத்தை மீறிய அந்த நீதிபதிகளுக்கும் இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் கொண்டு வாங்க. எல்லோருக்கும் ஒரு எல்லை இருக்கணும். நீதிமன்றமும் தன் இதை பயப்படணும். நம்ம அதிகாரத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அதனால் பாஜகவுக்கு எங்களுடைய கோரிக்கை, மற்ற அந்த 2 நீதிபதிகள் மீதும் நடவடிக்கை எடுங்க.